வீட்டை பார்த்து பார்த்து கட்டுற நீங்கள் படியை பார்த்து பார்த்து கட்ட மாட்டுறீங்க. படியில் கோட்டை விட்டுறீங்க. வீடு கட்டும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, பிளானு போட்டு இங்கே ஹாலு வரணும், இங்கே பெட்ரூமு, இங்கே கிச்சனு, ஹாலில் இங்கே டிவி வரணும், சோஃபா வரணும், இதை தான் பிளான் பண்ணுறீங்களே தவிர, படியை நீங்கள் எத்தனை படி வரும், எவ்வளோ ஹைட்டு வரும், எவ்வளோ அகலம் வரும், இதெல்லாம் எந்த மேஸ்திரிக்கிட்டையுமே நீங்கள் கேட்குறதில்ல. படி இங்கே வருதா, அவ்வளோதான், சரியாக போச்சு. இதை மட்டும்தான் பார்க்குறீங்களே தவிர, படியுடைய ஹைட்டு, நீளம், அகலம் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறதே இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்கள் வீட்டு படியில் உங்களாலேயே ஏற முடியாத சூழ்நிலை உருவாயிடும். இது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா அழகாக ஏறிடுவீங்க. வயசானதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் கட்டின வீட்டில் உங்களாலேயே ஏற முடியாது. மூட்டு வலியோட அவசியம் இருப்பீங்க. நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். வீட்டு ஓனருக்கு ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான மூட்டு வலியில் பாதிக்கப்பட்டிருப்பார். அவராலலாம் எப்படி அவர் கட்டின வீட்டில் அவரால் படி ஏற முடியும்? நான் சொல்கிற சைஸில் படியை ஹைட்டையும் அகலத்தையும் வையுங்க. ஈஸியாக இருக்கும். ஈஸியாக மூட்டு வலி உள்ளவங்க கூட ஒரு 5-6 ஸ்டெப்பாவது நீங்கள் ஏறி போகிற மாதிரியான அளவு வைங்க. என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் படி பார்த்தீங்கன்னா 18 படி இருந்ததுன்னா 7 இன்ச்சு உயரத்தில் படி கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த 7 இன்ச்சு வச்சு தான் படியே கட்டிருக்காங்க. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் 7.5 இன்ச்செலாம் கூட படி வச்சு கட்டிருக்காங்க. ஏன் அந்த மாதிரிலாம் கட்டினாங்கன்னு தெரில. அப்போத்தி உள்ள வேலை மெத்தேடு அந்தமாரி போலுக்கு. ஆனால் இப்போ வேலை மெத்தேடு மாறி இருக்குது. 7 இன்ச்சுலாம் இப்போ யாருமே வைக்கிறதில்ல. 6 இன்ச்சு, 6.5 இன்ச்சு, 5.5 இன்ச்சு கூட வச்சு கட்டுறாங்க. உங்களுக்கு மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா, உங்களால் படி ஏற முடியலன்னா 5 இன்ச்சு இல்லைன்னா 5.5 இன்ச்சு படி வைங்க. 5 இன்ச்சு 5.5 இன்ச்சுன்னா உங்களுக்கு டேப்பில் காமிக்கிறேன். இது மேஸ்திரி, இன்ஜினியரு, கொத்தனார் வேலை செய்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்துகிற டேப்பு தான். இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுதான் 1, 2, 3, 4, 5. இதுதான் இப்போ நான் இதை செல்ஃபி மெத்தடில் எடுக்கிறதுனால தெரியல. நீங்கள் டேப்பில் பாருங்கள், 5 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவில் படியை ஹைட்டு வைங்க. அகலம் கிடையாது, ஹைட்டு 5 இன்ச்சு இல்லைன்னா 5.5 இன்ச்சு. இதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களால் படி ஏற முடியாது, கஷ்டமாயிடும். உங்களுக்கு ஒரு வீடியோவை காமிக்கிறேன். அதில் எவ்வளோ ஹைட்டு, நீளம், அகலம் இருக்குன்றதை பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் உள்ள படியுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு தான் வச்சு கட்டிருக்காங்க. இது எதுக்காகனா, முட்டி வலி சம்மந்தப்பட்டவங்க இல்லை வீட்டில் கொஞ்சம் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா படி ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்க ஓடுவாங்க, ஓடி வருவாங்க. ஆனால் வயசானவங்களால் அப்படி போக முடியாது. அவங்களும் ஏறணுன்னா படியுடைய ஹைட்டு 5 இன்ச்சு வைங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. மிஞ்சி போனால் 5.5 இன்ச்சு. அதுக்கு மேலெல்லாம் அவங்களால பேலன்ஸ் பண்ணி ஏற முடியாது. அதே மாதிரி அகலமும் ஹைட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 5 இன்ச்சு தான் இது. கிட்ட தெரியுதுங்களா? 5 இன்ச்சில் தான் படியே இந்த இடத்துல கட்டியிருக்கிறாங்க. எல்லா படியுமே அதுதான், 5 இன்ச்சு தான். அதேமாரி அகலம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. நார்மலாக எல்லா மேஸ்திரியுமே 10 இன்ச்சு அகலம் தான் வைப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். ஆனால் அப்படி எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா படிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான இடம் விடுற மாதிரி இருக்கும். இந்த வீட்டுடைய மொத்த படியுடைய எண்ணிக்கை, அதாவது ஒரு மாடியில் இருந்து இன்னொரு மாடிக்கு போகிறதுக்கு மொத்தம் 25 படி இதில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த 25 படி பார்த்திங்கன்னா ஏறும்போது கஷ்டமே தெரியாது. ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்கும். இதுவே நீங்கள் பழைய மெத்தடில் 7 இன்ச்சுலாம் வச்சிங்கன்னா ஒரு ஃப்ளோரு ஏறினாவே உங்களுக்கு முட்டி வலிக்கு ஏற மாட்டோம், மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். நின்று தான் ஏறணும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 5.5 இன்ச்சுலேயும் கட்டலாம், 6 இன்ச்சில் கட்டலாம், 6.5 இன்ச்சு கூட கட்டலாம். அது உங்களுடைய தேவையை பொறுத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.